வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலை நண்பன். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தா, நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரியிலேருந்து திம்பம் நோக்கி போயிட்டுருக்குறோம். கர்நாடகா மாநிலத்து வரைக்கும் இப்போ போகிறோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் மிக பயங்கரமான ரோடு, நம்ம 27 கொண்டு ஊசுவலை கொண்ட ரோடு. அதில் தான் இப்போ நம்ம பயணம் செய்ய போகிறோம். பாருங்கள், காலையில் இப்போ 6:30 மணி. நைட் டைமில் லாரி அலோடு இல்லை, எந்த வண்டியுமே அலோடு இல்லை. அதனால் இப்போ ஏகப்பட்ட டிராஃபிக்கு, வண்டியெல்லாம் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எய்த்து மாதிரி வரது வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அங்கே வந்து இப்போ தான் விட்ருப்பாங்க, அதனால் இன்னும் அந்த வண்டியில் வரல. நம்ம இப்போ போகிற வண்டி மட்டும் தான் பாஸ் பண்ணி போயிட்டுருக்குது. நம்ம சைடு எடுத்து போயிட்டுருக்குறோம். இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேயெல்லாம் விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நைட் டைம்லேயே வண்டியெலாம் போவோம். ஆனால் இப்போ தான் விட்றதில்ல. நம்ம ஏற்கனவே இதில் நைட் டைமில் நிறையா டைம் ட்ராவல் பண்ணிக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பகலில் ட்ராவல் பண்ணுறோம். ஏற்கனவே பகலில் பண்ணிக்கிறோம், இருந்தாலும் இந்த டைமில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எதனால் நைட்டில் விட்றதுனால, நைட்டில் வந்து புலி சிறுத்தையெல்லாம் வந்து எல்லாம் அடிச்சிடும் மனுஷன். அதனால தான் வந்து விடுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பண்ட் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், டர்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி டர்ன் சட்டனாக திரும்புதுன்னு, எவ்வளோ டேப்பராக இருக்குதுன்னு. அந்த வண்டி பாருங்கள் எங்கே ஏறி திரும்புது. இந்த இடத்துல இப்படி ஏறும்போது நம்ம ஆப்போசிட்டில் தான் ஏறணும். அதாவது 4 வீலர்லாம் வந்தால், 2 வீலரில் வந்து மாறி மாறி கூட ஏறிக்கலாம். ஆனால் 4 வீலர் வந்து அப்படி மாறி தான் ஏறணும். பாருங்கள் அந்த வண்டி எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். ஒரே ஸ்பீடாக ரன்னிங்கில் அப்படியே வந்தது ஏறணும். இல்லைன்னா கொஞ்சம் பிரேக் இதாச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்துடும், ஏற்ற முடியாது லோடு வண்டிலாம். அதனால தான் கவனமாக ஏற்றணும். அதனால தான் இருக்கிறதுலேயே படு டேஞ்சரான ரோடு இந்த ரோடு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏச்சர் பாரு எவ்வளோ லோடு வச்சுக்கிட்டு எப்படி போகிறாங்கன்னு, எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்கள். இதனால தான் இதில் அடிக்கடி விபத்து ஏற்படுது. பாருங்கள் வந்து ஏறுறாங்க பாருங்கள், அப்படியே அந்த டர்ன்லேயே பாருங்கள் எப்படி சைடு எடுத்துருப்போம். போட போச்சு விட்டுருந்தா நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸு, நம்ம மேலே வச்சு நசுக்கிருப்பான். நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. அவன் அவ்வளோ ஸ்பீடாக போய் ஏறுறான், நம்ம பின்னாடியே போயிடக்கூடாது பாருங்கள். அதனால தான் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆக காரணம். அவன் அப்படியே போய் ரிவர்ஸில் அவன் மேலே அடிச்சு விடுவோம், இல்லாட்டினா அப்சைட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் டிராஃபிக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் ஆகும். அதெல்லாம் வண்டிலாம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்கு நிற்கும். கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு இந்த சைடு அந்த சைடு நிற்கும். அப்புறம் வந்து வேறு ரெக்கவரி வண்டி வந்து தூக்கி விட்டு அப்புறமேட்டு தான் ரோடை கிளியர் பண்ண முடியும். அதனால தான் இதில் அடிக்கடி டிராஃபிக் ஆகும். இப்போ நம்ம அடுத்து ஏர்பண்ட் ஏர் போகிறோம். நான் டர்ன் பாருங்கள் எப்படி திரும்புது, எங்கே ஏறுறோம்னு பாருங்கள். இந்த இடம் பாரு எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள் ரோட்டை. இங்கே பாருங்கள் பச்சை பசேர்னு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கேருந்து வியூவு. அதே மாதிரி அங்கே பாருங்கள் தெரியுறதா, அதுதான் பவானிசாகர் டேமு. சூப்பராக இருக்கும் பவானிசாகர் டேம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாகவும் இருக்கும். நல்லா பச்சை பசேர்னு எல்லாம் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். கடல் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தா. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதில் ஒரு நாளைக்கு நினச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ட்ராவல் பண்ணுங்கள். பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம், கார்லேயே எதில் வேணுனாலும் ட்ராவல் பண்ணலாம். பைக்கில் வந்தால் நம்ம எங்கே வேணாலும் நிறுத்தி அப்பப்போ பார்த்துட்டு போகலாம். கார்லாம் வந்து அவ்வளோக்கு நிறுத்த முடியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து டேஞ்சரான ரோடு. இப்போ வண்டி லாரிலாம் வந்து ஏறி ஏறி வருவாங்க. அதனால் நம்ம இங்கெல்லாம் எங்கேயுமே கார் நிறுத்த முடியாது. கீழே நிறுத்தினா மறுபடியும் மேலே திம்பத்தில் தான் போய் நிறுத்தணும். ஏதோ பைக்காக இருந்தால் ஒரு ஓரமாக நிறுத்திக்கலாம். இது மாதிரி ஓரமாக நிறுத்தி கூட பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம பவானிசாகர் டேம் சூப்பராக தெரியும். அதனால் லாரிலாம் வந்து அதிகமாக வர்றதுனால நம்ம அங்கே காரெல்லாம் நிறுத்த முடியாது எங்கேயுமே. நல்லாயிருக்கும். வாங்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் யாராவது வந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி உங்களுடைய இந்த ரோட்டில் உங்களுடைய அனுபவம் இருந்துச்சுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஏர்பண்டு பயங்கர டேஞ்சரு. ஏன்னா ரொம்ப குண்டூசி விளைவு, அதாவது ரொம்ப டர்னு அப்படியே ஏறிந்து கட் ஆகும். அதில் தான் வந்து அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும் வண்டிலாம். சாரி, ஆக்சிடெண்ட் ஆகாது, கமுத்திடுவாங்க வண்டியை. இதில் அவ்வளோக்கே ஆக்சிடெண்ட் ஆகாது, கமுத்திடுவாங்க. அந்த டர்னில் வந்து இப்படி திரும்பும்போது கமுத்திடுவாங்க. அது அந்த இந்த 2 ஏர்பண்ட் தான், 9வது ஒன்று, மறுபடியும் 20-21, அது 2 தான் வந்து படு டேஞ்சர் இருக்கிறதுலேயே. பாருங்கள் காடு பாரு இவ்வளோ தூரம் விரிஞ்சிருக்குன்னு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. லாரிக்காரராக அப்படி தான் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சைடில் தரமாட்டாங்க. நம்மளாம் பார்த்து ஏறி போயிடணும். இந்த டர்ன்லாம் வாங்க அப்படி ஏறும்போது நம்ம இப்படி இந்த வழியில் ஏறிக்க வேண்டியதான். இந்த கேப்பில் பூந்து ஏறிக்கணும். வண்டிலாம் நல்லா பிக்கப் கண்டிஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா பிரேக்கு ஆக்சிடென்ட் நல்லா இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து இங்கே வந்து தவிடு பிடியாக வீருவோம். ஏன்னா ஏறவே முடியாது வண்டிலாம். கிளச்சில் மோசமாக இருந்துச்சுன்னா ஏறவே ஏறாது. கிளச் பிளேட் நாத்தனாக இருக்கும். அதே மாதிரி லாரி காரு எல்லாம் அப்படி தான், நல்ல கண்டிஷனாக இருக்கணும். இல்லைன்னா வந்து அப்புறம் நடுவழியில் நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏகப்பட்ட ரிஸ்க்கு. ஏன்னா இங்கே வந்து ஃபோனும் அவ்வளோக்கே எடுக்காது. வழியிலேயே அவ்வளோ சீக்கிரம் ஆள்லாம் யாரும் வரமாட்டாங்க.
நம்மளுடைய சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் நல்ல கண்டிஷனாக இருக்கிற வண்டியாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள் டர்ன் எப்படி ஏறுது நீங்களே பாருங்கள். நண்பர்களே, இந்த ரோடு பார்த்திங்கன்னா வெள்ளைக்கார ஆட்சி காலத்துக்கு முன்னே பிடிச்சிருக்குது. அதாவது மன்னர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இது வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முக்கியமான ஒரு ரோடுனா இதுதான். அந்த ரோடு வந்து ஒசூர் டு பெங்களூர் ரோடு அது இருக்குது. அதை விட இதுதான் முக்கியமான ரோடு. அந்த காலத்துலேருந்து மன்னர் காலத்துலேருந்து, அதாவது திப்பு சுல்தான் காலம் அதுக்கு முன்னாடியே பிடிச்சி. திப்பு சுல்தான் வந்து இந்த வழியாக தான் போய்க்கிறாங்க குதிரையில் இதுலாம். இதுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் போட்ட ரோடு வந்து இதே பகுதியில் அந்த பக்கம் இருக்கும். அதாவது நம்ம திம்பத்திலிருந்து தலவமலையிலேருந்து கீழே மாயார் போகிற வழியில், அதாவது பவானி சாகர் போகிற வழியில், அதில் ஏற்கனவே அந்த திப்பு சுல்தான் காலம் பாலம் வந்து இன்னுமே இருக்குது. ஆனால் அது இப்போ விடமாட்டாங்க, ஃபாரஸ்ட்டுக்காரர் விடமாட்டாங்க. அதில் போனால் 2 ஹேர் பெண்டு தான். ஆனால் ஈஸியாக போயிடலாம். ஆனால் அது ரொம்ப திக் ஃபாரஸ்ட்னால அதில் விடுறதில்ல. ஆனால் மக்கள் கோரிக்கை வச்சுக்கிறாங்க அந்த பாலத்தை, அந்த வழியாக அந்த ரோட்டை விடணும்னு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. பண்ணாங்கன்னா அது நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 ஹேர் பெண்டு தான். அந்த ரோடை கண்டிப்பாக மக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணால் சந்தோஷம்தான். பார்க்கலாம், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் பச்சை பசையாருன்னு. அது இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மி. மழை அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா பசுமையாக இருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இதெல்லாம் அப்படியே இதுலாம் பால்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றும். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நல்லா திடுன்னு நல்லா தண்ணி ஊற்றும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காதுக்கு சவுண்டு சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. பாருங்கள், கண்ணு கட்டுன்னு தூரம் வெறும் மலை பகுதியாக தான். இது பாருங்கள், இப்போ வரது தான் நம்ம 20வது ஏப்ரல்னு நினைக்கிறேன். 20-21 சொல்லியிருந்தாங்களா ரொம்ப டேஞ்சர்னு. பாருங்கள், இது 19, அதுக்கு அடுத்தது தான் வரும். அதே மாதிரி லாரி டிரைவர்லாம் பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான் வந்து இதில் ஓட்ட முடியும். ஆனால் கொஞ்சம் மோசமான டிரைவர் இருந்தால் இதெல்லாம் ஓட்டவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பட்டு டேஞ்சரு. ரொம்ப ஏர்பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இதை பாருங்கள், இதை நான் சொன்னேன் 20-21 20வது ஏர்பெண்டு எப்படியாவது பாருங்கள். இது உடனே சட்டம்னா ஏறி இதில் அடுத்து அப்படியே 21. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. மைசூர் டு திண்டுக்கல் ரோடுன்னு. பாரு பஸ்கார் பாரு எங்கே ஏறி வராருன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் ரொம்ப டேஞ்சரு. ஆனால் இந்த இடத்த இப்படி வருவாங்க எல்லாம். பாருங்கள் எத்தனை டிராஃபிக் பாருங்கள். இந்த இடத்த எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். காரெலாம் அசால்ட்டாக வராங்க பாருங்கள். இதுதான் இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 9 கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதை விட இது 2 தான். ஏன்னா 20-21 அப்படியே சடனாக திரும்பி சடனாக வரும். அதனால ரொம்ப டேஞ்சரு. அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து இந்த 20-21 பார்த்து கவனமாக வரணும். இந்த பிக்கப்புக்கு வண்டி வேறெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், சும்மா பறந்துக்கிட்டு போவாங்க. இந்த முன்னாடி போகிற அந்த பிக்கப் கார் தான் நாங்கள் முன்னாடி பண்ணாரி தாண்டி கொஞ்சம் நிறுத்தினோம். நிறுத்தும் போது அந்த பிக்கப் வண்டிக்காரர் வந்து சொன்னார், ஏங்க இங்கே தாங்க சிறுத்தை இப்போ தாங்க பாட்டு வருங்க, அந்த இடத்துல படுத்துருக்குதுங்க, இங்கேயும் நிற்காதீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது உண்மை தான். சிறுத்தை ஏன்னா இன்ன வரைக்கும் காலையில் டைம்லாம் வண்டி வரல, அதனால் வந்து ரோட்டோரமும் வரல நிற்கும். அதனால் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வழியில் பார்த்திங்கன்னா சிறுத்தை இந்த இது மலையில் படுத்துருக்குங்க. இந்த ஏரியாவில் தான் ஒருத்தர் லாரி கிளீனர் லாரியில் படுத்துருக்கும்போது வந்து சிறுத்தை அடிச்சிட்டு போனது. இந்த 22 23வது வளைவுலேயே என்னமோ தாங்க. பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், புதுசாக வரவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மைசூர் டு திண்டுக்கல்
என்கேச்சு மைசூர் டு இங்கேருந்து எடுத்துட்டால், அதாவது மைசூர்லேருந்து எடுத்தால் நேராக திண்டுக்கல் வரைக்கும் போகலாம். திண்டுக்கல் எப்படி போகலாம்னா மைசூர்லேருந்து திரும்ப வந்து அப்படியே சக்தி போய் சக்தியிலேருந்து அன்னூர், கோயம்புத்தூர், அப்படியே பொள்ளாச்சி, அப்படியே அந்த வழியாக போய் திண்டுக்கல் போகும். அதனால தான் இது திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைன்னு தான் சொல்லுவாங்க இந்த ரோட்டையை. இந்த ரோடு பார்த்திங்கன்னா மைசூர் திப்பு சுல்தான் காலத்துக்கு முன்னாடியே பிடிச்சிருக்குது. ஏன்னா திப்பு சுல்தான் தான் வந்து இந்த ரோட்டை போட்டது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரோடு இருந்துச்சு, பழைய ரோடு. திப்பு சுல்தான் காலத்தில் தான் அந்த பாலத்தை கட்டினாங்க. குதிரையெல்லாம் போகிறதுக்கு ஒசரம் இதில் கட்டியிருக்கிறாங்க. அதை வந்து வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் வந்து இது வந்து நல்லா தார் ரோடு போட்டு நல்லா வண்டியில் போகிறதுக்கு ஒசரம் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி பாருங்கள், ஒட்டிக்கிட்டுலாம் போகக்கூடாது. உங்கள் என்எஸ் கேப்டன் இப்படி தான் போவார். நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே இல்லை. ஏன்னா விஸ்கின்னு அவங்க பிரேக் அடித்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக் அடித்தா கூட பிரச்சனை இல்லை, நான் போயிட்டேன் இடித்தா கூட. ஆனால் அவங்க வந்து பின்னாடி வந்துட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு. பாவம் பாருங்கள், பஞ்சராக வச்சிட்ருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் பஞ்சரானா ரொம்ப ரிஸ்க்குங்க. வரவன் போகிறவங்களாம் திட்டிகிட்டு போவோம் பாவம். அதனால் நம்ம வந்து அன்றைக்கி அணைச்சி போகவே கூடாது வண்டி. இது மாதிரி இடத்துலலாம் இந்த பாருங்கள், இதில் பார்த்து இப்படி எல்லாம் ஏறவே கூடாது. அந்த வண்டியில் பாஸ் ஆன பின்னாடி தான் நான் போகணும். ஏதாவது ஏற்ற மாதிரி வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது நம்ம நேரம் இப்போ எவனும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதை பார்த்தீங்களா, வந்துட்டாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் இங்கேருந்து ரிவேர்ஸ் திட்டின்னு வந்துடுவான், இழுத்துட்டு வந்துடுவான். அவன் பிரேக் அடித்தாலும் நிற்காது, வண்டி இழுத்துகிட்டே வரும். இப்போ கொண்டாந்து நசிக்கிற வேணும். நல்ல வாய்ப்பாக எதுவும் எந்த பிரச்சனையும் ஆகலை, நல்லபடியாக போயிட்டுருக்குறோம். ஏன்னா நமக்கு நிறையா டைம் வந்துக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட 2003, 2004 இந்த ரோட்டில் வந்துட்டுருக்குறோம். நமக்கு தெரியும் இவங்க புதுசு தானே, அதனால் வந்துக்கிறாங்க. இவனும் வந்துக்கிறான். அந்தளவுக்கு ஒரு 5-6 டைம் தான் வந்துருப்பான். இதில் நிறையா டைம் வந்தது எக்ஸ்பென்ஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. புதுசாக வரவங்களுக்கு வந்து பயமாக தான் இருக்கும். இங்கேருந்து இந்த ரோட்டை பார்த்தா பயமாக இருக்கும். ஏன்னா சைடில் பாருங்கள், உங்களுக்கு பயங்கரமான பள்ளத்தாக்காக இருக்கும். அதனால் பயமாக இருக்கும் சைடில் பார்த்தாவே. புதுசாக வரவங்களாம் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். பயந்தால் ஓட்ட முடியாது. அவ்வளோதான், நம்ம திம்பம் பக்கமாக வந்துட்டோம். என்னதான் ஒரு நேஷனல் ரைடர் ஆயிருந்தாலும், கோவா வரைக்கும் போயிருந்தாலும், கர்நாடகா வெஸ்டர்ன் காட்ஸில் சிவமுகா, ஜோக் ஃபால்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ரோடு ஓட்டியிருந்தாலும் சரி, இந்த பக்கம் கேரளாவுக்குள்ளே வந்துட்டு சபரிமலை, மூணாறு, அப்புறம் வந்துட்டு நம்ம போடிமெட்டு, அப்புறம் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்த குத்துங்கல் வாட்டர் ஃபால்ஸு, இந்த மாதிரி அடிமல்லி, இந்த மாதிரி எவ்வளோ தான் டஃப்பான ரோடு, ஏகப்பட்ட ரோடு ஓட்டி இருந்தாலும் அப்படின்னாலும் இந்த திம்பம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்தால் எப்பயுமே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஏற்றின ஒரே ஹில் ஸ்டேஷன் இந்த திம்பம் ஹில் ஸ்டேஷன் தான். அப்போ எனக்கு ஒரு பயமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த திம்பம் எத்தனை தடவை, எனக்கு தெரிஞ்சு அரௌண்டு ஒரு 7-8 டைம் ஏற்றிருப்பேன். எனக்கு இதில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் நிறையவே தெரியும். அணைச்சி போகக்கூடாது, அதாவது நார்மல் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறத விட இங்கே வந்துட்டு ரூல்ஸ் அப்படியே தலைகீழாக இருக்குங்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும். பட் ஆனால் அந்த பயம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். நான் இது வரைக்கும் எங்கேயுமே வண்டி ஓட்டுறதுக்கு பயந்ததில்லை. இன்வைஸ் நம்ம கோவா ரைடு வரைக்கும் எவ்வளவோ தூரம் ஓட்டியிருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். பாலமலம் ஆஃப் ரோட்லாம் தலைகீழாக உளுந்தெந்திரிச்சப்போ கூடலாம் நான் பயந்ததில்லை. பட் ஆனால் இந்த திம்பம் எப்பயுமே ஒரு பயங்கிறது எனக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது நான் ஃபஸ்ட்டு ஓட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். அப்போது என் கூட உங்கள் மலையில் நண்பன் தான் இருந்தார், இப்போது அவர் தான் இருக்கிறாரு. பட் ஆனால் திம்பத்தில் நிறையா விபத்துகள் நடக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் அவர் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபால்ட்டு தான் இருக்கும். எதுவுமே ஆக்சிடென்டெல்லாம் இருக்காது. ஒன்று ரிவர்ஸ் வர வண்டியில் போய் நம்ம முட்டிடுவோம், இல்லை ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு முன்னாடி போய் முட்டிடுவோம். இதுதான் நடக்கும். இதுக்கான காரணமே நாம தான். இந்த இடத்துல உங்களோட ஐக்யூ ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த ரோடு எப்படி ஓட்டணுங்கிற அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குதோ அப்போ தான் நம்மளால் எதுவுமே இல்லாமல் ஓட்ட முடியும். சின்ன தவறுகள் நடக்கும். ஸோ அனுபவங்கிறது ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். பட் அதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பொறுமையாக நிதானமாக ஓட்டுங்க. நம்ம திம்பம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட நம்மளுக்கு திம்பம் எத்தனாவது இடம்னு கணக்கெல்லாம் வைக்கல. திம்பம் வந்தாச்சு. அடுத்து அப்படியே நேராக ஆசனூர் நோக்கி போகலாம். இந்த லெஃப்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாளவாடி போகக்கூடிய ரேஞ்சு. ஸோ பட் ஆனால் 2 வீலரில் அலௌடு கிடையாது. 4 வீலரும் ட்ராவல்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. அதாவது 4 வீலர்ஸ் மட்டும்தான். என்ன ஒரு ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்பவுமே டெப்த்து ஃபாரஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஆசனூர் வழியாக போகிறத விட அந்த லெஃப்ட்டில் உள்ளே போகிறது அதாவது நம்ம தாளவாடி வந்து ரொம்பவுமே டெப்த்தாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளை 2 வீலர்ஸில் அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் நானும் ரொம்ப நாளாக அந்த வழியாக வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி போயிட்டு அப்படி வர முடியுமா? அதாவது நேராக இப்படி ஆசனூர் வழியாக போய் தாளவாடி போயிட்டு தாளவாடியிலேருந்து வெளியே வரப்போவாது அதில் வர முடியுமான்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் அதுவும் முடியல. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வழியாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
நண்பர்களே, நான் வந்து இந்த மலையில் 2 சைடும் போய்க்கிறேன். அதாவது அந்த திம்பத்துலேருந்து லெஃப்ட்டு தலவமலை வழியாகவும் போய்க்கிறேன். திம்பத்துலேருந்து ரைட்டு அந்த குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும், அந்த வழியில் ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸ்க்கும் அதில் போனோம்னா நேராக கேர்மலம் போவோம். அதோட கடம்பூர் பக்கமாக, கடம்பூர் போகிற வழியே கடம்பூர் பக்கமாக இல்லை, கடம்பூர் போகிற வழியில் கேர்மலம் இருக்கும். அந்த ஊருக்கிட்ட போய் சேர்ந்தாகும். நம்ம 2 வழியிலும் போய்க்கிறோம். அதாவது திம்பம் தலவமலை வழியாகவும் போய்க்கிறோம், இந்த வழியும் போய்க்கிறோம். உங்கள் என்எஸ் கேப்டன் தலவமலை வழியாக வந்துக்கிறாரு. அதாவது தாளவாடி போய் தாளவாடியிலேருந்து தலவமலை வழியாக வந்தோம். அப்போ சின்ன பையனாக இருந்தேன், அதனால தெரில. அப்போ போகும்போது தலவமலையில் காட்டெருமை பார்த்தோம், யானை பார்த்தோம். ஆனால் இங்கே திம்பத்துலேருந்து ரைட்டில் கேர்மலம் போகிற வழியில் கரடி பார்த்துங்க. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது கரடி பக்கத்தில் வந்து ஜங்குன்னு ரோட்டாரம்னு நின்றுச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு வண்டி முன்னாடி போய்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து அப்படியே நின்றுச்சு. அப்புறம் நான் வண்டி நிறுத்திட்டு அது போச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்டெல்லாம் வண்டியில் பின்னாடி வந்தபோது அவங்கள பார்த்து ரிட்டர்ன் வந்துருச்சு. மறுபடியும் வந்து நின்றுச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே வண்டி நிறுத்தினாலும் அப்புறம் மறுபடியும் போச்சு. அந்த கரடி தான் பார்த்து எங்களை அந்த இடத்த, ஏன்னா பயங்கரமான திக் ஃபாரஸ்ட் அது. கீழே பார்த்தீங்கன்னா நிழல் கூட சூரியன் நிழல் கூட உள்ளே உழுவாது. அதாவது சூரியன் வெளிச்சம் கூட கீழே மரம் அந்தளவுக்கு இதாக இருக்கும், கூடாரமாக இருக்கும். பயங்கரமான திக் ஃபாரஸ்ட்டு. நம்ம அது வரைக்கும் போய்க்கிறோம். இந்த மலையில் போகாத இடமே இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊட்டி வரைக்கும் போயிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதேஸ்வர மலை, மாதேஸ்வர மலையிலேருந்து உள்ள பொன்னாச்சின்னு ஒரு ஊர் இருக்கும், அது வரைக்கும் போயிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடு பண்டலி தண்டலி எல்லாமே போயாச்சு. இந்த மலையில் கால் வைக்காத இடமே ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட வால்பாறை வரைக்கும். இன்னும் நம்ம போகாத ஒரே ஒரு இடம் வந்து இது கொடைக்கானல் மட்டும்தான். மீதி எல்லாம் அந்த பக்கம் குமுளி பக்கம் போயாச்சு, செங்கோட்டை பக்கம் போயாச்சு, சபரிமலை போகிறப்ப எல்லாம் போயாச்சு. நம்ம போகாத ஒரே ஒரு விட கொடைக்கானல் மட்டும்தான். மீதி எல்லா மலையும் இங்கேருந்து, அதாவது நம்ம ஒகேனக்கல்லேருந்து எடுத்துக்கிட்டால் ஒகேனக்கல் பிலிக்குண்டுலேருந்து போயிட்டோம். பிலிக்குண்டுலாம் போய்க்கிறோம். பிலிக்குண்டுலேருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் போயாச்சு. ஒரே ஒரு இடம் போல் அது வந்து கொடைக்கானல் ஒன்று, இன்னொன்று மூணாறு. உள்ளே குமுளிலாம் போய்க்கிறோம். ஆனால் மூணாறும் கொடைக்கானல்லாம் போல. அதை எய்ம் பண்ணிக்கிறோம், போவோம் கண்டிப்பாக ஒரு நாள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனூர் பக்கமாக வந்துட்டோம். நம்ம இப்போ ஒரு முன்னாடி ஒரு ரைட்டு ஒரு ரோடு கட்டாச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கேர்மலம் போய் கொல்லகேல் போகிற வழி. அதாவது இந்த ரோட்டில் போனோம்னா நேராக கேர்மலம்னு ஒரு ஊர் வரும். அதாவது நம்ம தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சிடும். அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போவோம். அங்கே தான் செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டணும்னா நம்ம தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சிடும் இந்த சைடு. அதாவது அது இந்த வழியே போனால் திப்பத்து புத்தர் டெம்பிள் பார்க்கலாம். உடையார்பாளையம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும். திப்பத்து கோயில் சூப்பராக இருக்கும். அதில் போனால் அப்படியே கொல்லைகள் போகிற வழி. இப்போ வந்து நம்ம ஆசனூர் பக்கமாக வந்துட்டோம். ஆசனூரில் செக் போஸ்ட் இருக்கும், ஆர்டிஓ செக் போஸ்ட்டு, 2வது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும். இது பாருங்கள், இங்கே காட்டேஜ்லாம் நிறையா இருக்கும். எல்லாம் வேணால் நம்ம வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கிக்கலாம். ஹோட்டலு எல்லாமே இருக்கும். காட்டேஜ் மாதிரி இன்னும் அந்த பக்கம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறையா எல்லாம் இருக்கும் காட்டேஜ் மாதிரி. நிறைய ரெண்டல் எடுத்து இங்கே தங்கிக்கலாம். நம்ம ஆசனூர் தாண்டிட்டோம். ஓகே நண்பர்களே, இதுதான் ஆசனூர் ஊர். ஓரளவுக்கு ஊர் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு நார்மலான ஊராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல வீடியோவாக போகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க நம்ம பாடுற இதோட முடிச்சிருச்சு. இதோட அவ்வளோதான். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா ஹைட்டான லோடெல்லாம் வந்து ஏற்றிட்டு வர வண்டிலாம் இதோட தடுத்து நிறுத்திடுவாங்க. அதாவது இங்கே கர்நாடகா வந்தால், ஏன்னா அதில் வந்து கமுந்துரும்னு சொல்லி அதோட நிறுத்திடுவாங்க. வேறு நம்ம இப்போ வந்து நம்ம கர்நாடகாவுக்குள்ளே பூந்துட்டோம். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மலையின் நண்பன். ஓகே.